எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு பையனோட ஜாதகம். இந்த ஜாதகத்தை அவங்க அம்மா தான் என்கிட்ட பார்க்க வந்தாங்க. இந்த ஜாதகத்தை நார்மலாக பார்த்தா இந்த ஜாதகம் மூல டேட்டையும் இந்த ஜாதக கட்டத்தையும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 20/5/2000 பிறந்தது. காலையில் 6:01:59 திருச்செந்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க லக்கணம் வந்து ரிஷபம். லக்கணத்தில் சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காங்க, புதன் இருக்காங்க. இதில் செவ்வாயும் புதனும் அஸ்தமனம். 3ல் ராகு இருக்குது, 7ல் சந்திரன் இருக்குது, 9ல் கேது இருக்குது, 12ல் குரு சனி சுக்கிரன். இந்த ஜாதகத்தை யார் பார்த்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி 12ல் மறைஞ்சிட்டாரு, அஸ்தமனமும் ஆயிட்டாரு, சனி கூடயும் சேர்ந்துட்டாரு, இந்த லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி கூடயும் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 2 பேருமே அஸ்தமனம் ஆயிட்டாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை, ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்து இவங்க நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யாரான்னு பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அந்த சந்தேகத்தில் தான் அந்த ஜாதக பாருங்களுடைய அம்மா என்கிட்ட பார்க்க வந்தாங்க. நான் இந்த ஜாதகத்தை போட்டேன், செல்லில் போட்டுட்டு அவங்ககிட்ட பேசினேன். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேது தசையில் சனி புத்தியில் இவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், உடம்புல பிரச்சனை வந்திருக்கும், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மா ஒரு நிமிஷம் என்னை அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் சொன்ன டைமில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, வீட்டு சண்டையில் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுகம் கலந்த ஒரு பார்வையில் பார்த்தாங்க என்னைய. நான் பார்த்துட்டு, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஜாதகம், குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்துகிற ஜாதகம். இப்போவுமே இந்த பையன் வெளியூரில் போய் உழைச்சி உங்களுக்கு காசு அனுப்பிட்டு இருப்பான். சுக்கிரதசை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து அந்த பையன் வந்து உங்களுக்கு உழைச்சி காசு அனுப்பிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், எல்லாம் ஆமான்னு சொன்னாங்க. சரி, இந்த ஜாதகத்திற்கு முதல்ல இவங்க அப்பா ஏன் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணோம்னா 9ல் கேது, இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல் நீசம். அந்த நீசம் வந்து சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருக்காரு, குருவும் சேர்ந்திருக்காரு, சுக்கிரனும் சேர்ந்தனால தான் அவங்க அப்பா ஒரு நாள் இருந்திருக்காங்க. இன்னொன்று, இது வந்து பௌர்ணமி சந்திரன். இந்த சந்திரன் பார்வையிலையும் சூரியன் இருக்கிறனாலையும் அவங்க அப்பா ஒரு நாள் இருந்தது. இன்னொன்று, இந்த ஜாதகத்தில் இந்த பௌர்ணமி சந்திரனை மட்டும் எடுத்துச்சாச்சுன்னா இந்த ஜாதகர் வந்து தண்ணி போட்டுட்டு பிளாக் பழத்தில் படுக்கிற மாதிரி உள்ள ஜாதகம். ஏன்னா மற்ற கிரகம் எல்லாமே மறைஞ்சிட்டு, இப்போ சூரியனுக்கு 7ல் சந்திரன் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரனுடைய பௌர்ணமி யோகத்தில் இந்த சந்திரனுடைய ஒளிப்பட்டு சூரியன் வலுவாகிறாரு, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வலுவாகிறாரு, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனும் வலுவாகிறாரு. இந்த சந்திரனுக்கு சந்திர அதியோகத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால, சுக்கிரன் லக்னாதிபதிங்கிறனாலையும் குரு 8ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறனாலையும் இவங்க 2 பேரும் வலுவானனாலையும் இந்த ஜாதகருக்கு எல்லாமே முறைப்படி கிடைக்க வேண்டிய வயசில் கரெக்டாக கிடைச்சிரும். ஆனால் அந்த ஜாதகத்தில் சந்திரனை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த ஜாதகத்துக்கு எதுவுமே இந்த ஜாதகத்தில் கிடையாது. இவங்க குடும்ப வாழ்க்கை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தண்ணி போட்டு ரோட்டை படுத்து கிடக்காம ஒரு ஜாதகம் அது. அதுக்கு தான் இங்கே யார் பார்த்தாலும் இந்த ஜாதகம் பீழ ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. அவங்க அந்த பயத்தில் தான் அவங்க அம்மா என்கிட்ட பார்க்க வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இவங்க அப்பா இறந்து சுக்கிர தசை அடுத்தப்போ வந்த உடனே இந்த பையன் வந்து 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால, குரு இருக்கிறனால, 12ஆம் வீட்டு சுபத்துவம் ஆனதுனால, 8ஆம் வீட்டு குரு சுக்கிரன் பார்த்ததுனால இந்த பையன் இங்கேருந்து தூரத்தில் தான் வேலைக்கு போவான், லோக்கலில் வேலை கிடைக்காது இந்த பையனுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அந்த பையன் சென்னைக்கு போயிட்டான் வேலைக்கு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்ப பொறுப்பை எடுத்து அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கான், மாத சம்பளத்தை கரெக்டாக அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம முதல்ல வந்து காதல் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிற வீடியோ முதல்ல போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சுக்கிரனை சூரியன் அஸ்தமனம் பண்ணிட்டாரு, அந்த சூரியன் கூட சந்திரன் பார்வையப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு காதல் வரணும், ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் ஒன்றா சேர்ந்தா அந்த ஆட்களுக்கும் காதல் வரும், அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகருக்கும் அதே அந்த அமைப்பு அப்படியே இருக்கு. சுக்கிரன் வேற, சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிர தசை நடந்தாலே அவங்களுக்கு அந்த காதல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க அம்மாட்ட கேட்க கொஞ்சம் யோசனை பண்ணேன், சரி இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி. இந்த பையனுக்கு காதலிக்கிறான் அம்மா, உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மா, ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் அது வேற காஸ்ட் பொண்ணு, இப்போ கேள்வியே அதான், அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் முடியுமா, இல்லைன்னா வேற பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி அஸ்தமனம் ஆகி
5ஆம் வீட்டுக்கு அதிபதி அஸ்தமனம் ஆகி அதுக்கு பிறகு தான் சந்திரன் மூலமா ஒளியை பெறாரே தவிர அவர் முதல்ல முறைப்படி வலுவாகல. அதனால இவங்களுக்கு இப்போதைக்கு சுக்கிர தசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்கு 21/2/2027 வரைக்கும். அது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடாது. இப்போ அவர் ஏற்கனவே வேலையிலயும் பிரச்சனை இருக்கும், அந்த பொண்ணுகிட்டையும் பிரச்சனை இருக்கும். இப்போ அவர் அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்டால் அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு சண்டை வந்து அடிதடி கேஞ்சி கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆமாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த குரு புத்தி முடியட்டும், அதுக்கு பிறகு சனி புத்தி வரும். சனியும் 12ல குரு சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறதுனால சனி இந்த லக்கணத்துக்கு யோகருங்கிறதுனால அந்த டைம்ல இந்த பையனுக்கு அந்த காதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் முடிக்கலாம். சனி புத்தி பாதிக்கு பிறகு பண்ணலாம். அந்த புதன் புத்தியில் உங்க பையனுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னோம். அவங்க அம்மா கிட்ட எந்த ஜாதகங்களும் குழப்பிட்டாங்க தெரியாது. ரொம்ப சுகமா இருந்தாங்க. போய் போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனாங்க. மெயினா எந்த ஜாதகத்திலையும் இந்த சந்திரனுக்கு பௌர்ணமி யோகம்னு ஒண்ணு இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் அதே சரி பண்ணி இந்த பையன் இந்த அப்பா இறந்த பிறகு இந்த சுக்கிர தசை ஆரம்பிச்ச உடனே 12ஆம் படிச்சு முடிச்ச உடனே அந்த பையன் அடுத்து உடனே சென்னையில போய் வேலை பார்த்து வீட்டுக்கு உள்ள பொறுப்பா அவங்களுக்கு காசு அனுப்பி இந்த பையனுக்கு வந்து 3ல ராகு இருக்காரு. சனி 27 டிகிரி இருக்காரு, ராகு 3 டிகிரி இருக்காரு. இந்த 27 டிகிரியில் உள்ள சனி இந்த ராகுவை பார்ப்பாரு. அதனால இந்த பையனுக்கு கூட பிறந்த சகோதரன் கிடையாது, சகோதரி தான். 2 சகோதரிக்கு ஒரு சகோதரிக்கு இந்த பையன் சம்பாத்தியம் பண்ணி திருமணம் செஞ்சு வச்சிருக்கான். அதே மாதிரி நல்ல பையனா இந்த ஜாதகத்தை இந்த சந்திர அதிபத்தை கவனிக்கணும், பௌர்ணமி யோகத்தையும் கவனிக்கணும், மற்ற எல்லாத்தையும் கவனிச்சு சொன்னதான் பலன் கரெக்டா வரும். என்ன என்ன சரி, நன்றி, வணக்கம்.